தூத்துக்குடி அருகே ஸ்டேட் பேங்க் காலனியில் 25 தெருக்களை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. 25 தெருக்களை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. 2 நாட்களாகியும் வெள்ளம் வெடியாததால் மக்கள் தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. 2 படகுகள் சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்படக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், மீட்பு பணிகள் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக தொடர்ச்சியாக கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மைய பகுதியில், அதாவது ஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் அம்பேத்கர் நகர், டிஎஸ்எஃப், அந்த பல்வேறு பகுதியில், அதாவது 25 தெருவுக்கும் மேற்பட்ட பகுதியில் இந்த மழை இன்னும் வற்றாத காரணத்தினால், அதாவது வயதானவர்கள், பெரியவர், சிறியவர் அனைவரும், அதாவது இவங்க பொதுமக்கள் செல்லக்கூடிய இடங்களில், அதாவது தீயணைப்பு துறை, அதாவது ரப்பர் படகு மூலம் இவர்களை, அதாவது உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் சூழ்நிலையில், தண்ணீர் கூட இல்லாத சூழ்நிலையில், அதாவது இந்த தீயணைப்பு துறையினர் காலை முதல் மாலை வரையில் தான் இந்த பணிகளை செய்வார்கள். அது இன்றுதான் இவர்கள் காலையில் சென்று அந்த வயதானவர்களை தூக்கி கொண்டு, அதாவது மேடான பகுதியில் கொண்டு இந்த விட்டு செல்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் தொடர்ச்சியாக இந்த பணிகள் மேலும் நடைபெறும் என இந்த அதிகாரிகள் கூறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.